அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அன்பர்களே, இன்றைக்கி மே மாதம் 1ஆவது தேதி. மே 1 அப்படின்னாலே நம்மளோட சிந்தனைக்கு என்ன வரும் தெரியுமா? உழைப்பாளர்களுடைய தினம். வருஷத்தில் ஒரு நாள் அவர்களுக்காக ஒதுக்கி அவருடைய மேன்மையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியமும் அவங்க எந்த அளவுக்கு அவர்கள் லேபரை சரியான முறையில் கொடுக்கணும் என்பதெல்லாம் பேசப்படுறதை நாம் பார்க்குறோம். ஆனால் இஸ்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் அவருடைய மேன்மையை குறித்தும் அவருடைய உரிமையை குறித்தும் பேசிக்கொண்டே இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்கிட்ட ஒருத்தர் வேலை செய்கிறார் அப்படின்னா அவருடைய வியர்வை காய்வதற்கு முன்னால் அவருக்கு உண்டான சம்பளத்தை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடுமையாக அவங்ககிட்ட நடந்துக்காதீங்க. ஒரு இடத்துல எப்படி சொன்னாங்க, வேலையாட்கள் உங்களுடைய சகோதரர்கள், பணி செய்கிறாங்களே அவங்க உங்களுடைய சகோதரர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை உங்கள் பொறுப்பில் கொடுத்துருக்கிறான். யார் அவர்களை சகோதரர்களாக பெற்றுக்கொண்டார்களோ அவங்க எப்படி நடந்துக்கிறணும் தெரியுமா? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த உணவை கொடுங்க, நீங்கள் எந்த ஆடைகளை உடுத்துறீங்களோ அந்த ஆடையை கொடுங்க. நாம் இவர்களை கண்ணியப்படுத்துகிறோம், நல்ல ஆடை கொடுக்குறோம், நல்ல சாப்பாடு கொடுக்குறோம் என்று சொல்லி அவங்ககிட்ட வேலைகளை கடுமையாக வாங்கிறாதீங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, இன்றைக்கி வேலை கடுமையாக வாங்கிட்டு அவங்களுக்கு உண்டான லேபரை கொடுக்காம சம்பளத்தை கொடுக்காம ஏமாற்றுவதை, வேலையாட்கள் அலைந்து ஓய்ந்து போவதை நாம் பார்க்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க சொன்னாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறாங்க, நாளை மறுமையில் நான் 3 பேருக்கு எதிராக நிற்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதில் ஒருத்தர் யார் தெரியுமா? வேலையாட்கள்கிட்ட வேலையை வாங்கிட்டு அவருக்கான லேபரை கொடுக்காம சம்பளத்தை கொடுக்காம ஏமாற்றியவர் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற இந்த செய்தியை நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்க. அதனால் பெருமக்களே, வேலையாட்கள், வேலை செய்யக்கூடியவங்க, பணி செய்யக்கூடியவங்க, அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் போற்றப்பட வேண்டும். அவர்கள் வேலை செஞ்சுட்டா அவர்களுக்கான உரிமையான அந்த ஹதியாவை, காசை, அந்த சம்பளத்தை அவரிடத்தில் கொடுப்பது தான் மரியாதை. அவர்களை மதித்து அவருடைய ஹக்குகளை சரியான முறையில் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நாம் அத்தனை பேரிலும் ஆக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.